திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வேலப்பகவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்தவர் விஜயகுமார், வயது 47. இவரது சகோதரர் சிவகுமார், வயது 43. விஜயகுமார் மகன் ராகுல் பாலாஜி, வயது 28. பல்லடம் வடுகபாளையத்தைச் சேர்ந்த சேகர் மனைவி பிரவீணா, வயது 38. மற்றும் திருப்பூரைச் சேர்ந்த தமிழரசன், வயது 51 ஆகியோர் இணைந்து நூற்பாலை தொழிலில் பங்குதாரராக சேர்ந்து கொள்வதாக கூறி பலரது சொத்து பத்திரங்களை அடமான வைத்து 100 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்தனர். இதில் பிரவீணா மற்றும் சிவகுமார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். தமிழரசன் தற்கொலை செய்து கொண்டார். இவ்வழக்கில் சிவகுமார் மற்றும் பிரவீணா நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்தனர். சிவகுமார் மீது மேலும் பல்வேறு மோசடி புகார்கள் அளிக்கப்பட்டு வரும் நிலையில் மோசடியில் உடந்தையாக இருந்த பிரவீணா திடீரென சாட்சியாக மாறியுள்ளார். இதுகுறித்து தினமலர் நாளிதழுக்கு பிரவீணா அளித்த பிரத்யேக பேட்டியில் கூறியதாவது: நான் பல்லடத்தில் பார்லர் வச்சு நடத்திருக்கேன். அப்போ சிவகுமார் எனக்கு அறிமுகமானார். அந்த டைமில் நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தோம். பேசிகிட்டு இருக்கும்போது அவர் கொஞ்சம் ஆசீர்வாதத்தெல்லாம் சொல்லி, இந்த மாதிரி உனக்கு லோன் வாங்கி தரேன், லோன் வாங்கிட்டு அந்த அமௌண்ட்டை உனக்கு பிஸ்னஸ் பண்ணி தரேன், கொஞ்சம் பார்லரை கொஞ்சம் பெருசு பண்ணலாம், கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நானும் அதை நம்பி சரின்னு ஒத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒருத்தர் பார்ட்னராக எங்களோட சேர்த்து லோன் வாங்கினதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை எனக்கு கொடுக்கவே இல்லை. எதில் அந்த லோன் வாங்கினது எந்த அமௌண்ட்டுமே எனக்கு கொடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த பணம் பத்தாது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, உன்னோட சொத்தெல்லாம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டார். நாங்கள் பணம் அந்த மாதிரி சொத்து ப்ராப்பர்ட்டிலாம் கொடுத்து சொன்னார். நானும் அது பணம் என்னோடய வீட்டு டாக்குமெண்ட்டு எல்லாமே கொடுத்தேன். ஆனால் அதை வச்சு லோன் வாங்கினாங்க. மறுபடியும் இன்னொரு லோன் வாங்கிட்டு அது ஊத்துக்குழியில் இருக்கிறவங்க அவங்களே என்னை பார்ட்னராக சேர்த்து அந்த லோன் வாங்கினாங்க. அதில் பல கோடி வாங்கிட்டு எனக்கு எந்த பணமும் தரல. அதையும் ஏமாற்றிட்டாங்க. நிறைய இந்த பணத்தை வச்சு என்னோட அக்கௌண்ட் மூலமாக நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணி ஏமாற்றிருக்காங்க. இந்த விஷயம் எனக்கு இப்போ தான் தெரிய வருது. அதாவது ஒவ்வொரு கேஸ் ஆகும்போது தான் எனக்கு எல்லாமே தெரிய வருது. இதில் விஜயகுமார் ஃபேமிலியும் தான் இன்க்ளூட். விஜயகுமார் ஃபேமிலியும் 2 பேருமே சேர்ந்து என்னை ஏமாற்றிருக்காங்க. நம்ப வச்சு பேங்க்கில் என்னை பார்ட்னராக சேர்த்து லோன் வாங்கி அதை நிறைய பேருக்கு டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு என்னோட இதில் என்னோட சொத்து, நகை, பணம் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். என் குடும்பத்தையும் நான் இழந்துட்டு இப்போ தனியாக அனாதையாக இருக்கேன். இது மாதிரி நிறைய ஃபேமிலி ஏமாந்துருக்காங்க. இதை பற்றி நான் ஒரு கம்ப்ளைண்ட் ஐஜி கிட்ட கொடுத்துருக்கேன் கோயம்புத்தூரில். அது ஃபார்வர்ட் ஆகி பல்லடம் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கு. அதை வச்சு என்னை விசாரித்தாங்க. இப்போ சிவகுமார் மேலே நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எடுப்பாங்கன்னு நம்புகிறேன். எடுப்பாங்க. என்ன மாதிரி நிறைய பேர் ஏமாந்துட்டாங்க. அவங்களுக்கு நியாயம் கிடைக்கும். பிரவீணா பெயரில் வெவ்வேறு நபர்களுடன் பார்ட்னராக இணைந்து தொழில் செய்வதாக கூறி சிவகுமார் பல்வேறு வங்கிகளில் பல கோடி ரூபாய் கடன்கள் வாங்கியது போலீஸ் விசாரணையில் அம்பலமாகி உள்ளது. இதுகுறித்து சிவகுமாரின் குடும்பத்தினரிடம் தெரியப்படுத்த பிரவீணா முயன்றார். மேலும் தன்னை பாலியல் ரீதியாக சிவகுமார் துன்புறுத்தினார், அட்ஜஸ்ட் செய்தால் சொகுசு வாழ்க்கை வாழலாம் என ஆசை வார்த்தை கூறி என்னை மோசடி வலையில் சிவகுமார் சிக்க வைத்து விட்டார் என பிரவீணா குற்றம் சுமத்தினார். சிவகுமார் இப்போ லோன் வாங்கி தரேன்னு சொன்னது எப்படின்னா, ஒருத்தவங்க ப்ராப்பர்ட்டியை வச்சு அவரையும் என்னையும் அவங்க பார்ட்னராக சேர்த்து லோன் வாங்கிட்டு அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு டாக்குமெண்ட்டுக்கு எப்படியும் 2.5 கோடி 3 கோடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ அவங்க கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு 5 பைசா கூட அவங்க எதுவும் தரல. ஆனால் என்னோட அக்கௌண்ட்லேருந்து நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க, நிறைய அக்கௌண்ட்டுக்கு பண்ணியிருக்காங்க. அது என்னன்னே தெரியல. இப்போ தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்தது. அவங்க ஃபஸ்ட்டு என்னைய இப்படி தான் கூப்பிட்டாங்க. அதாவது உனக்கு பிஸ்னஸ் பண்ணி தரேன், என்னோட கம்பெனியில் உன்னை பார்ட்னராக சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லி தான் என்னையும் ஏமாற்றிருக்காங்க, நிறைய பேரையும் ஏமாற்றிருக்காங்க. அப்படிதான் ஏமாற்றி எல்லாரோட டாக்குமெண்ட் வச்சு அவங்க லோன் வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் அப்பாவிங்க நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. எல்லாரோட ஃபேமிலியும் சீரழிஞ்சிருச்சு, என்னோட ஃபேமிலியும் சீரழிஞ்சிருச்சு. இப்போ நான் யாரு கூட பேசல, தனியாக தான் இருக்கேன். மோசடி குறித்து சிவகுமார் மீது பிரவீணா கோவை ஐஜியிடம் புகார் கூறினார். ஐஜி உத்தரவுப்படி பல்லடம் போலீசார் விசாரிக்கின்றனர். மோசடி சகோதரர்கள் சிவகுமார் மற்றும் விஜயகுமார் மீது அவர்களுடன் தொழில் பார்ட்னராக இருந்த பிரவீணா குற்றம் சுமத்தி இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.